இந்த உலகத்துல யாராருக்கோ அடிமைகளெல்லாம் வாழ்றோம். யாராரு சொல் பேச்செல்லாம் உடனே கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறான். ஆனா கடவுள் தன்னுடைய சீடர்களா இருக்கன்னு ஆசைப்படுறாரு. தன்னுடைய சீடர்களா இருக்கிறதுக்கு ஒரு சில தகுதி வேணும் அப்படின்னு சொல்றாரு. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தை 23 சொல்றாரு, என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்தொடரட்டும் அப்படின்றாரு. ஒவ்வொரு காரியமா பார்க்கலாம். தன்னலம் துறந்து அப்படின்றத எதை மையப்படுத்தி சொல்றாரு? எப்ப என்னுடைய சுய ஆசைகளுக்கும் விருப்பத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்காம கடவுளுடைய திருவுள்ளத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேனோ அப்பயே எனக்குள்ளாக கடவுளின் சுயரூபம் வந்து விட்டது, கடவுளுடைய இயல்பு எனக்குள்ளாக பிறந்து விட்டது என்பதுதான் அர்த்தம். சுய நலம் என்பது சாகும் போதுதான் பிற நலம் எனக்குள்ளாக அதிகமாகிறது. பிறர் மீது கொள்கின்ற அக்கறை, பிறர் மீது கொண்டுற ஆர்வம், பிறர் மீது கொண்டுற அன்பு, இதெல்லாம் கண்டிப்பாக எனக்குள்ளாக அதிகரிக்கும் போது மட்டும்தான் என்னுள் இருக்கின்ற அந்த தன்னலம் என்ற ஆசை என்னை சார்ந்தது, எனக்கு முக்கியத்துவம், என்னுடைய விருப்பம், என்னுடைய ஆசை, என்னுடைய சுயநலம் இதெல்லாம் நான் விடுத்து கடவுளை விரும்புகின்ற பிள்ளையாக மாற முடியும். தன் சிலுவையை தூக்கி கொண்டு ஆண்டவர் இன்னைக்கு தானாகவே தூக்கி கொண்டு அப்படின்றாரு. நமக்குள்ளாக நடக்க வேண்டியது விரும்பி செய்ய வேண்டிய ஒரு காரியம். எனக்குள்ள எந்த பிரச்சனைகளா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம், அவமானமா இருக்கலாம், நோயா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம். ஆனால் இதுக்கு மத்தியிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் அப்படின்னு எப்போ ஒரு மனுஷன் சிந்திக்கிறானோ, நினைச்சு பாக்குறானோ, அப்ப அவனுக்கு கடவுளோடு பயணிப்பதற்கு தகுதி இருக்குது அப்படின்னா. எப்ப ஐயோ எனக்கு வேதனை வந்துருச்சு, ஐயோ எனக்கு துன்பம் வந்துருச்சு, என்னால தாங்க முடியல அப்படின்னு சலிப்போட வேண்டா வெறுப்போட அதெல்லாம் நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா நாம துன்பத்தை ஏற்றுக்கொள்வதில்லை, சிலுவையை நாம சுமப்பதில்லை. இதை வேண்டா வெறுப்பாக சுமக்கிறோமே தவிர விருப்பத்தோடு நாட்டத்தோடு அதை சுமக்கிற பிள்ளைகளாக இல்லை. கடைசியா சொல்றாரு, என்னை பின்தொடரட்டும். யாரையோ பின்தொடர்றோம், இவங்கதான் எனக்கு ரோல் மாடல் அப்படின்றோம், இவங்கதான் என்னுடைய வழிகாட்டின்றோம், இவங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன், இவங்களுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்ற மனநிலையெல்லாம் நமக்கு இருக்கு. ஆனா இதே மனநிலை கடவுளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், கடவுளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன், அவரை நான் பின்பற்றேன், அவர் வழிநடத்துலதான் போவேன், அவருக்காக நான் எதையும் செய்ய தயாரு, அவருடைய விழுமியங்களின்படி, அவருடைய இறைவார்த்தையின்படி, அவருடைய கொள்கையின்படி நான் நடக்க தயார்னு எப்ப நம்ம முற்படுகிறோமோ அப்பொழுது நாமும் கடவுளுடைய சீடர்களாக பயணிக்கிறோம் என்பதில் எந்த மாற்றம் இல்லை.